இன்று உன்னை உலகம் சிறியவன் என்று அழைக்கலாம், ஆனால் தேவன் உன்னை அப்படி பார்க்கவில்லை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஏசாயா 60:22 பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவன் சிறியவர்களை தேர்ந்தெடுத்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர். தாவீது ஒரு மேய்ப்பன், யோசேப்பு ஒரு அடிமை, கிதியோன் தன்னை மிகவும் சிறியவன் என்றான். ஆனால் தேவன் அவர்களுடைய நிலையை காணவில்லை, அவர்களுக்குள் இருந்த தம்முடைய அழைப்பை கண்டார். ஒருவேளை இன்று நீ ஒதுக்கப்பட்டிருக்கலாம், அவமதிக்கப்பட்டிருக்கலாம், யாரும் உன்னை மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உன்னை மறந்துவிடவில்லை. கவனியுங்கள், ஏற்ற காலத்தில் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய நேரம் வந்துவிட்டால் மூடிய கதவுகள் திறக்கும். மனிதர்கள் தடுத்தாலும் தேவனுடைய திட்டம் நிறைவேறும். நீ மறைந்திருந்த இடத்திலிருந்தே தேவன் உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். தேவன் உயர்த்த நினைத்த வாழ்க்கையை எந்த மனிதனாலும் தாழ்த்த முடியாது. தேவன் பேசினால் யாராலும் அதை நிறுத்த முடியாது. ஆகவே மனம் தளராதே, ஜெபத்தில் நிலைத்திரு, பரிசுத்தத்தில் நட, தேவனுடைய நேரத்திற்காக காத்திரு. கர்த்தர் சொன்னதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவருடைய நேரம் வந்தால் அவர் தீவிரமாய் செயல்படுவார். ஆமென்.